மனதை திறந்திடுங்கள். இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள். ஈகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள். ஈகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உமது வாக்கின்படி என் நடத்தைகளை நெறிப்படுத்தும். தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். திருப்பாடல்கள் 118, 113. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் உமது வார்த்தையால் ஊட்டமும் பெறும் நாங்கள் புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒரு மனப்பட்டிருக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 5 முதல் 9 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ரவேலரே கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களாய் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா?
கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளைகளை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனியை பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். ஒருவர் ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் தங்கள் வாழ்வில் ஏற்று கடைபிடிக்கும் போது அவர்கள் அடைகின்ற பேறு பலன்கள் என்ன, அவர்கள் வாழ்வில் நிகழ்கிற மாற்றங்கள் என்ன என்பதை இறைவார்த்தை அற்புதமாய் எடுத்து சொல்கிறது. நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் என்கிற உணர்வினை நமக்கு ஒவ்வொரு நிகழ்வின் வழியாக
இறைவன் செய்து கொண்டே இருக்கிறார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுள் ஒருவர் உண்டா என்கிற கேள்வியை கேட்கிற போது நிச்சயம் அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய கைவன்மை எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறது, அது எவ்வாறு நம்மை வழிநடத்துகிறது, நம் தேவைகளை நிறைவு செய்கிறது என்பதை நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் உணர்ந்து கொள்ளலாம். இறைவார்த்தை சொல்லுகிறது, கவனமாயிருங்கள், நீங்கள் உங்கள் கண்களால் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் அவற்றை காத்து கொள்ளுங்கள். இப்ப இறைவன் நமக்கு செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நாம் இதயத்தில் வைத்து அவற்றை காத்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். இந்த செய்தியானது இஸ்ராயல் மக்களுக்கு எடுத்து கூறப்படுகிறது. எதை மறக்கக்கூடாது, எதை இதயத்திலே நிறுத்தி வைக்க வேண்டும், எதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்தில் நினைவூட்டுகிறார் என்றால், அன்பிற்குரியவர்களே, 400 ஆண்டுகளுக்கு மேல் எகிப்தில் அடிமையாக கிடந்தார்களே, அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் நினைவூட்டுங்கள். மோசே வழியாக நான் உங்களை அற்புதமாய் வழிநடத்தி மீட்டுக் கொண்டு வந்தேனே, உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்தேனே, அதை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டுங்கள். 10 கட்டளைகளை கொடுத்து நல்ல நியமங்களின்படியும் முறைமைகளின்படியும் வாழுங்கள் என்று சொன்னேனே, அதை உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். செங்கடலை பிரிக்கச் செய்த அற்புதத்தையும் யோர்தான் நதியை கடக்கச் செய்த அதிசயத்தையும் பாலை நிலத்தில் மன்னா பொழிந்ததையும் வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே உங்களை கொண்டு போய் சேர்த்ததையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் அதை எடுத்துச் சொல்லுங்கள். உங்கள் இதயத்திலும் அவற்றை கவனத்தோடு பொருத்தி வையுங்கள் என்று கடவுள் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு அதிசயம் மட்டுமல்ல. இன்றளவும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய கைவன்மையும் அவருடைய வழிநடத்துதலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாள்தோறும் நாமும் அத்தகைய அற்புத அதிசயத்தை நம் வாழ்வில் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அதை கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நிகழ்வு ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். ஜப்பான் நாட்டு குழந்தைகளுக்கான அந்த பாடத்திட்டத்தில் இந்த நிகழ்வை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களாம். ஒரு வீதி வழியாக இராணுவ படையானது அணிவகுத்து வருகிறது. அவர்கள் வழியில் இருக்கிற எல்லாரையும் வெட்டி சாய்த்து கொண்டே வருகிறார்கள். ஒரு தாய் தன்னுடைய 2 குழந்தைகளுக்கு உணவினை ஊட்டிக் கொண்டிருக்கிறாள். இப்படியாக இந்த இராணுவ படை அப்படியே நெருங்கிக் கொண்டு வர வர குழந்தைகளுக்கு மிக பெரும் ஒரு ஆபத்து நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்த அந்த தாய் 2 குழந்தைகளையும் காப்பாற்ற நினைத்து தன்னுடைய கரங்களிலே அவர்களை ஏந்தி கொண்டு வேகமாக ஓடுகிறாள். ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் அவளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, இனிமேலும் இந்த 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு என்னால் ஓட முடியாது. ஏதாவது ஒரு குழந்தையை விட்டுவிட்டு மற்றொரு குழந்தையை மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்கிற சூழல் வருகிறது. 2 குழந்தையையும் அப்படியே தன்னுடைய கைகளிலே பார்க்கிறாள். 2 குழந்தைகளையும் முத்தமிடுகிறாள். ஒரு குழந்தையை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு வேகமாக ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறாள். இராணுவ படை நெருங்கி வந்து விட்டு சென்ற அந்த குழந்தையை வெட்டி சாய்க்கிறது. அதை தன்னுடைய கண்களாலேயே கண்டு அழுகிறாள் அந்த தாய். அந்த படை கடந்து போன பிறகு ஒரு பெரியவர் அதை பார்த்து விட்டு வந்து அந்த தாயிடத்தில் கேட்கிறார், அம்மா, 2 குழந்தைகளும் உன்னுடைய குழந்தைகள் தானே, ஏன் நீ ஒரு குழந்தையை அந்த இடத்திலேயே விட்டு இன்னொரு குழந்தையை மட்டும் தூக்கி கொண்டு ஓடி வந்தாய் என்று கேட்டபோது அந்த தாய் சொன்னாலாம், அந்த இடத்திலே வெட்டுண்டு கிடக்கிறதே அது என்னுடைய குழந்தை,
என்னுடைய கையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறதே, இது என்னுடைய வீட்டின் பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தை. என்னுடைய குழந்தை போனாலும் பரவாயில்லை, என் மீது நம்பிக்கை வைத்து இந்த குழந்தையை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள். அந்த குழந்தையை காப்பாற்றுவதுதான் நியாயமானது என்று சொன்னாராம். இந்த நிகழ்வை குழந்தை பருவத்திலேயே இந்த ஜப்பானியர்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களாம். காரணம் என்னவென்றால், பிறர் மீது நாம் அக்கறை கொண்டிருக்க வேண்டும் என்கிற உணர்வினை வெளிப்படுத்துவதாய் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும், அதன் சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது, இறை வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். இறைவன் நம் வாழ்வில் செயலாற்றுகின்ற ஒவ்வொரு அற்புத செயல்பாடுகளை வாழ்வில் உணர்ந்து கொண்டு கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். பிறர் மீது அன்பும் அக்கறையும் காட்டி நல்லவர்களாய் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும். அத்தகைய வாழ்வு வாழ அழைப்பு கொடுக்கும் இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆமென். காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தால் நீதானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்தோடி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன்னன்பு மாறாது. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலி பொருள்களோடு உம்மக்களின் மன்றாட்டுக்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். உம்மறை நிகழ்வுகளை கொண்டாடும் எங்களை ஆபத்துகள் அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து
நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்குழியம் பெரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமிது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரி எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே. ஆகமென்னும் கோவிலிலே நன் தெய்வமாய் நீருப்பார். ஆகமென்னும் கோவிலிலே நன் தெய்வமாய் நீருப்பார். அன்பெனும் விளக்கேற்றி உன் அடியினை வணங்கிடுவே. அன்பெனும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாழ்வின் வழிகளை நான் அறியச் செய்தீர்.
ஆண்டவரே, உம் திருமுன் மகிழ்ச்சியால் என்னை நிரப்புவீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஊட்டமளிக்கும் விண்ணக விருந்து எங்களை புனிதப்படுத்துவதா, தவறுகள் அனைத்திலுமிருந்தும் அது எங்களை தூய்மைப்படுத்தி மறு உலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்குவதா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தவக்கால இறையாசிரியரை பெற தலை வணங்குவோம். எங்கள் இறைவா, உமக்கு மகிழ்ச்சி தரும் உள்ளத்தை உம் மக்களுக்கு வழங்குவீராக. இவ்வாறு நலன்கள் அனைத்தையும் வழங்கி அவர்களை உம் படிப்பினைகளுக்கு தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாதனை தாங்கிய